இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மையே இன்றி வல்லமை நடத்தி வந்தார். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தரவர் இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தரவர் இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். கண்ணீரோடு கரங்குவித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. தியானத்திற்கான தலைப்பு இயேசு காட்டிய மாதிரி. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. வருடத்தின் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறோம். இவ்வருடத்தை முடித்து புதிய வருடத்தை புதிய சிந்தையோடு ஆரம்பிக்க நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? இந்த வேளையில் ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்னர் செய்து காட்டிய கடைசி பாடத்தை குறித்து சிந்திப்பது நல்லது. நமக்கு பிரியமான ஒருவர் மரிக்கும்போது சொல்லும் கடைசி வார்த்தையை அல்லது செய்யும்படி சொல்கின்ற கடைசி காரியத்தை நாம் முழு மூச்சாக ஏற்று நிறைவேற்ற முயற்சிப்போம். பல காரியங்களை சீஷருக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரும் கடைசி ராபோஜனத்தின் போது முக்கியமான பாடம் ஒன்றை தமது சீஷர்களுக்கு செய்து காட்டினார். அதுவே தாழ்மையின் பாடம். சீஷர்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு இயேசு இப்பாடத்தை தாமே செய்து காட்டினார். சீஷரும் தாழ்மை என்ற இந்த பாடத்தை குறித்து தங்கள் நிருபங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தனது 3½ வருட ஊழிய காலத்தில் ஆண்டவர் அவராகவே இருந்தார். சீஷர்கள் அவர்களாகவே இருந்தனர். ஆனால் கடைசி ராபோஜனத்தின் போது ஆண்டவர் தமது அறையிலே துண்டை கட்டி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து உட்கார்ந்து ஒவ்வொரு சீஷரினதும் கால்களை கழுவினார். முடிந்ததும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். இயேசு இறுதியாக கற்றுக் கொடுத்ததும் செய்து காட்டியதுமான தாழ்மையின் பாடம் இதுவே. ஆண்டவரே தமது மேன்மையை விட்டு இறங்கி தம்மை பின்பற்றின சீஷர்களின் கால்களை கழுவி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார் என்பதை நிரூபித்தார். அதே ராவிருந்தை நினைவு கூறும் நம்மில் சிலர் ஒரு சடங்காக கால்களை கழுவுவதுண்டு. இன்னும் பலர் பரிசுத்த மேசையண்டை முழங்காற்படியிடும் போது தமக்கு பிடிக்காதவரோ கோபக்காரரோ அருகில் அமராதவாறு பார்த்து கொள்வர். இது வேண்டாமே. வரவிருக்கும் புதிய ஆண்டினை புதிய சிந்தையோடு ஆரம்பிப்போம். கடைசியாக சகோதரரே, ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, தாழ்மையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற புதிய ஆண்டை புதிய சிந்தைகளோடு ஆரம்பிக்க எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்தும். ஆமேன்.